மனம் புத்தி இந்த ரெண்டுத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாமா? நம்ம எப்பெல்லாம் உணர்வில் இருக்கிறோமோ அப்போ மனதில் இருக்கிறோன்னு அர்த்தம். எப்பெல்லாம் புரிதல் அறிதல் அப்படின்னு இருக்கிறோமோ அப்போ புத்தியில் இருக்கணும்னு அர்த்தம். ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா அதுக்கு புத்தியும் வேணும், மனசும் வேணும். மனம்தான் இந்த உடம்பை வந்து கட்டுப்படுத்தும். கண்ணை திறந்து மூடுறது, கை காலை அசைக்கிறது. ஒரு 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 இசைக்கருவியை கற்றுக் கொடுக்குறாங்க, புல்லாங்குழலை. அந்த புல்லாங்குழலை வந்து ஆரம்பத்தில் வந்து ஓதவே தெரியல. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்வரம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஸ்வரத்தை எப்படி வந்து விரலால் மூடி திறக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாரு. இந்த 2 விரலை எடுத்து முடிக்க, மீதியெல்லாம் திறந்துக்க, ஒரு சத்தத்தை உண்டாக்கு அப்படின்னா இதுதான் சஜ்ஜமம் ஷா. அப்புறம் ஒரு விரலை மட்டும் மற்ற எல்லா விரத்தையும் திறந்துக்க, அது ரிஷபம், காந்தாரம், பஞ்சமம், மத்தியமம் அப்படின்னு ஒரு ஸ்வரத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறார். இவன் விரல் வேலை செய்ய மாட்டேன், செய்ய சொல்ல கற்றுக் கொடுக்குறார். மிருதங்கம் சொல்லித்தரார். தத் திம் தொம் நம் தத் தித் தொம் தொம் நம் அப்படின்னு சொல்லித்தரார். கை வரமாட்டேங்குது. அப்புறம் மெல்ல கற்றுக் கொடுக்குறார். இதையே 2 நாள் பண்ணுங்கிறார். மிருதம் கூட வேண்டாம், தலையில தட்டு, தத் தித் தொம் நம் தத் தித் தொம் நம் அப்படின்னு வாசிக்கிறான். அப்புறம் தத்தி தொம் நம் தத்தி தொம் நம் தத்தி தொம். அடுத்த 2வது லெசன் போகிறார், 3வது லெசன் போகிறார். இப்போ இது வரைக்கும் நீ பண்ணது வந்து 4 நாளாக வாசித்த, 8 வாசிக்க கற்றுக் கொடுக்குறேன், 16 வாசிக்க கொடுக்குறேன், 7 வாசிக்க கொடுக்குறேன், 5 வாசிக்க கொடுக்குறேன், 3 வாசிக்க தரேன், 3 வாசா திஸ்ரம் அப்படின்லாம் சொல்லித்தரேன். கண்டம் ஜாப்பு, கண்ட ஜாப்பு, திஸ்ரம் அப்படின்னு தாளங்களெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறார். மெல்ல கற்றுக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் பிறகு கை தானாக இசைக்குது. தபலாவில் போனால் விரல் அப்படியே புரியுது, கட 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 கடன்னு 2 கையும் தனக்கு வருது. இதுக்கு பழக்கம் வேணும். கற்றுக்கிறது ரொம்ப சுலபம், புத்தி ரொம்ப சுலபமாக எல்லாத்தையும் கற்றுக்கும். ஆனால் அது வாழ்க்கையில் பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னா மெல்ல நிதானமாக பழகணும். அப்படி இந்த முரட்டுத்தனமாக இது பழக்கவும் கூடாது. ஒரு மாடை, பசு மாடை நாம் முரட்டுத்தனமாக இழுத்தோம்னா அது வராது. அதில் வந்து ரூமில் போட்டு அடைக்கணும், பட்டியில் போட்டு அடைக்கணும்னா அது மூக்கணாங்கயிறோ அதுக்கு இழுத்தா வராது. ஆனால் அதுக்கு தடை கொடுத்து பச்சை புல்லை அப்படியே காமிச்சு தடைக்கிட்டே எடுத்துகிட்டு பச்சை புல்லை கொண்டு போய் பட்டியில் தூக்கி போட்டோம்னா அது தானாக உள்ளே போயிடும். யானையை கூட நம்ம லாரியில் ஏற்றிடலாம். இப்படி தான் மனசை பழக்கணும். மனசை ஒரு குழந்தையாக பாருங்கள், அறிவை வந்து ஒரு அடல்ட்டாக பாருங்கள். அடல்ட்டு 1000 சொல்லுவான், குழந்தை மாதிரி தான் இருக்கும். நமக்குள்ளே ஒரு அடல்ட் இருக்கிறான், நம்மக்கிட்ட ஒரு குழந்தை இருக்கிறான். உணர்வு விதி வந்தோம்னா குழந்தை ஆயிரும். அம்மா கிட்ட போயிட்டோன்னா அம்மா கொஞ்சறான், வயசு 52 ஆகுது. அவன் வந்து ஆஃபீஸ் போயிட்டான்னா அறிவில் போயிடுறான், மிரட்டுறான் எல்லாரையும். நம்மக்கிட்டேயே குழந்தைங்கிற சைல்டுஹுட்டும் இருக்குது, நம்மக்கிட்டே பேரண்ட்டுங்கிற ஒரு இருக்குது, அடல்ட்டுங்கிற ஒரு நிதானமும் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்டே நம்ம இருக்கிறோம். இது வந்து இன்னொருத்தரோட பார்க்கும்போது அவர்கிட்டயும் 3 இருக்குது, சைல்டு, அடல்ட்டு, பேரண்ட்டு. 2 பேரும் சந்திக்கிறாங்க. மனசை எப்படி பழக்கிறதுன்னு சொல்லி தராங்க. ஒய்ஃபு என்ன சொல்கிறா, என்னங்க புதுசாக படம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் போக முடியுமா? நிச்சயமாக கூட்டிகிட்டு போகிறேன் டியர், நான் ரொம்ப தடவை உங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்டார். கரெக்டாக நீ 6 மணிக்கு ரெடியாரு, நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. 6 ஆச்சு 7 ஆச்சு, படம்லாம் ஆரம்பிச்சிருப்பான். இவர் எங்கே வரப்போகிறாரு? கோபத்தில் இருக்கிறான். அவர் வரும்போதே பயந்து வர்றார். இன்றைக்கி வந்து கல்யாண நாள், இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இன்றைக்கி போய் இப்படி ஆகிப்போச்சே, நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம இப்போ 2 பேரை சந்திக்கிறாங்க. மனைவி இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க? ஒரு பேரண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க.
உன்னெல்லாம் கட்டிட்டு எப்படி பிழைக்கிறதையா? நீ ஒரு மனுஷனா? சொன்ன பேர் கேட்கல. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவனும் பேரண்ட்டு மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதா உங்களுக்கு? 1000 வேலை இருக்கும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை நரகமாயிடும். அவள் பேரண்ட்டாக இருந்தாக்கா இவன் சைல்டு ஆகிடணும். போயிட்டு சாரிம்மா சாரி அப்படின்னு கெஞ்சி சொல்கிறான். அப்புறம் ஒரு மௌஞ்ச தூங்க போட்டுக்கிறான். இந்த அம்மா பேரண்ட் வீட்டிலேருந்து இறங்க மாட்டேங்கிறாங்க. இவன் ரொம்ப ஒரு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அவன் ரொம்ப தவழ்ந்து போகிறான், பேச மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி படுத்துறோன்னே இவ குழந்தை ஆகிடுவான். போயிட்டு சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னும் போது இவன் வந்து பேரண்ட் ஆகிடுவான். அதெல்லாம் பரவாயில்லம்மா, ஏன் அதுக்கு பற்றி ஒரி பண்ணுற? சார் இந்த கேம் இதை பற்றி ரொம்ப அழக்கூடாதுன்னு இவன் ஆறுதல் பண்ணுறான், அவங்க ஆறுதல் பண்ணுறாங்க. இப்போ ரோல் ப்ளே பண்ணும்போது நாம் எப்படி ரோலை ப்ளே பண்ணோம்னு தெரிஞ்சிட்டோம்னா இது பேர் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் எப்படி வந்து உறவாடுதல். ஒருத்தர் மூடை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்டில் இருக்கிறாங்கன்னா நம்ம சைல்டு ஆகிடணும். அதுதான் கம்பேட்டிபிளாக இருக்கும். நம்மளும் பேரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேரண்ட்டாகவும் எல்லாருக்கிட்டையும் சைல்டாகவும் இருக்கக்கூடாது. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, மழை வரா மாதிரி தெரியுதுங்களே. எஸ் சார், என்னத்தை பேசுறது? கிளைமேட்டை பற்றி தான் பேசுவாங்க. காந்திபுரத்தில் நல்ல மழைன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். சும்மாவே நிற்க முடியாது. டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னா விரோதி மாதிரி இருக்க வேண்டியிருக்கு. இப்போ 2 வார்த்தை பேசணும். ஆமாம் சார், நீங்கள் என்ன காந்திபுரமா, எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஆமாங்க சார். ஓ, நீங்கள் 3ஆம் நம்பர் பஸ் காத்துட்ருக்கீங்களா? ஆமாம் சார். எவ்வளோ நேரம் ஆச்சு சார்? நான் வந்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, வரல சார். இப்படி பேசணும்னு வச்சுங்க, இது சைல்டும் இல்லை பேரண்ட்டும் இல்லை, இது அடல்ட்டோட பேசிக்கிறான். இந்த இடத்துல நம்ம வந்து குழந்தை மாதிரி பேசக்கூடாது. அவங்ககிட்ட போய் குழந்தைய பேசினா என்ன நினைப்பான்? லூஸுன்னு நினைப்பான். இல்லை பேரண்ட்டு மாதிரி அதட்டவும் கூடாது. கேட்குறான், வாயை மூடிட்டு இருக்கிற, எப்போ வந்து பஸ்ஸுன்னு சொல்லு அப்படின்லாம் கேட்க முடியுமா? இந்த 3 நிலையிலையும் நம்ம இருக்கிறோம் இல்லையா? பேரண்ட்டு, அடல்ட்டு, சைல்டு. இதை சைக்காலஜியில் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னார். ஐது ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்கிறார். அதை ரொம்ப பேர் இது ஆராய்ச்சி பண்ணி மனித உறவுகள்லாம் இந்த 3க்குள்ளே தான் இருக்குது. சூப்பர் ஈகோங்கிற ஒரு மொராலிட்டி பேரண்ட்ஹுட்டில் இருக்குது. அதுக்கும் மொரால் தான் பேசும் அது. அப்போ ஈகோங்கிறது வந்து ஒரு முரட்டுத்தனமான அடல்ட் சைடில் இருக்கும். ஐதுங்கிறது உணர்வு பூர்வமாக இருக்கும். இந்த உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தார்மீக பூர்வமாகவும் ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் தர்மங்கிற ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்குது, அடல்ட்டுங்கிற நிலை இருக்குது, குழந்தைத்தனம் உணர்வும் இருக்கிறது. உணர்வை வந்து மறக்கடிக்கவே முடியாது. உணர்வே இல்லாமல், குழந்தைத்தனம் இல்லாமல் கணவன் மனைவி வாழ முடியாது. எப்போவுமே பேரண்ட்ஸ் மாதிரி வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கும்? நண்பர்களாக வாழ்வதற்கு திருமணம் எதற்கு ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மாங்கல்யம் எதற்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே எப்படி இருக்கணும்னு அவன் சொல்கிறான். கணவன் மனைவியில் பேரண்ட்டாக ஒருத்தர் இருந்தாக்கா சைல்டாக ஒருத்தர் இருக்கணும். சைல்டாக அவர் மாறிட்டாருன்னு நீ பேரண்ட்டாக மாறிடணும். எப்போ அடல்ட்டாக இருக்காதீங்க. அடல்ட்டாக இருக்கிற வந்து முன்பின் தெரியாதவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கணும். அப்போ முன்பின் தெரியாதவங்க மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு டிஏன்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸில் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காலதாமதம் ஆகும். சொல்லிக் கொடுக்க எனக்கு 10 நிமிஷம் தான் ஆகுது. ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது நம்ம இப்படி தானே வாழ்ந்துட்டுருக்கோம், சார் சொல்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். சில சமயம் தான் ரோல் பிளேயை சரியாக பண்ண மாட்டேங்கிறோம். இனிமேல் கொஞ்சம் பண்ணுவோம். என்ன நடிக்கிறதுக்கு என்ன காசாக பணமா? நமக்கு நல்லது நடக்க போகுது, வாழ்க்கை சுலபமாக இருக்க போகுது அப்படின்னு தெரியும்பொழுது நாடகத்தை படிக்கலாம். இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, நண்பர்கள்கிட்டையும் அப்படி தான். நண்பர்கள்கிட்டையும் சில சமயத்தில் சொன்னபடி நடந்துக்கலைன்னா அவனும் அன்பு பாராட்டுறவன் திடீர்னு பேரண்ட்ஹுட்டில் இருந்திருப்பான். அவனும் அப்புறம் சமாதானப்படுத்தி நம்ம குழந்தை ஆகிடணும். அப்புறம் ஓகே பிரதர், ஓகே ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொல்லி அவன் வந்து குழந்தை ஆகிடுவான். இப்போ நம்ம பேரண்ட் ஆகிடலாம். இப்படி மனசை நம்ம பழக்க வேண்டியது. இப்போ நாம் அரை நாள் 2 நாளில்
ஒரு ஞானத்தை கற்றுக்கிட்டோம். தன்னை எல்லாரும் ஆத்மா, சுத்த சைதன்யம், பிரம்மம், அது அழியவே அழியாது. இந்த பிரபஞ்சமே அழிஞ்சாலும் நான் இருப்பேன். இன்னொரு பிரபஞ்சத்தை நான் தான் தோற்றுவிக்கணும். அப்படிப்பட்ட நான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இருக்கிற எல்லா உயிரும் அறிவோடும் உணர்வோடும் இருக்கிறதுக்கு காரணம் சைதன்யமாகிய நான். இந்த சரீரத்துக்குள்ளே நான் தான் இருக்கிறேன், அந்த சரீரத்தை நான் தான் இருக்கிறேன். இந்த சரீரத்தை நான் எப்படி நான் அன்பு பாராட்டணும்? நான் இருக்கின்ற அந்த சரீரத்தை நான் அன்பு பாராட்டுவேன். அதை இன்னொரு சரீரமாக பார்க்க மாட்டேன். அது கூட விரோதம் கிடையாது, அது கூட போட்டி கிடையாது அப்படின்னு ஒருத்தனுக்கு ஞானம் போதிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுறான்? சர்வாத்ம பூதம் என்ற வாழ்க்கையை வாழறான். எல்லா பூதம்னு தோன்றிய அனைத்திலும் நானே ஆத்மாவாக இருக்கிறேன், சர்வாத்ம பூதம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி வாழணும்னா நம்முடைய வாழ்நாள் நம்ம அப்படி சொல்கிறோம், ஆனால் எதிரால் அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே. கண்ணு தெரியல, வேறு மோதறியா அப்படின்னு நம்ம அன்பாக தான் கிட்ட போகிறோம். வேறு பேர் நம்ம ஹலோ நமஸ்காரம் சல்யூட் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அவங்க அந்த அம்மா வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க, அந்த ஆள் என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க சார், சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு. இப்போ எந்த யாரையும் பற்றி, ஒரு பொண்ணு பற்றியோ, ஒரு ஆம்பளை பற்றியோ, ஒரு குழந்தைய பற்றியோ கூட, குழந்தைகிட்ட கூட நம்ம பேசிட்டோம்னா வெளியார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, எதுக்கு அவர்கிட்ட நீ போய் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா அப்படின்னு பயப்படுது. இவர் அப்படியே கில்ட்டி ஆகிடுறாரு. ஜெயகாந்தன் போய் அந்த வெளிநாட்டில் இருக்கும்பொழுது பார்க்கில் நடந்து போகும்பொழுது ஒரு எழுத்தாளர் அவர். அப்புறம் ஒரு நல்ல ஒரு வெஸ்டர்ன் கேர்ள், சின்ன குழந்தை, கை குழந்தை, ரொம்ப சைல்டிஷாக அது பார்த்து சிரிச்சுதா, இவர் குனிஞ்சு கீழே போயிட்டு ஹாய் லவ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு டூ அப்படின்னு சொல்லிச்சான். ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படி நடக்கணும், யாருக்கிட்டே அந்நியர்கிட்ட பேசக்கூடாதுன்னு அந்த கலாச்சாரம் சொல்லுது. நம்ம கலாச்சாரம் எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டுன்னு சொல்லுது. நம்ம வாழ்க்கையே வாழ முடியல. மனப்பழக்கம் வேணும், அறிவு மட்டும் இருந்து போதாது. எப்படி இருந்துக்கணும் அப்படின்ற டிரான்சாக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதனால தான் நம்ம வார்ம் வெல்கம்ங்கிறோம். அவங்க சொல்கிறாங்க வார்ம் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது குளிர் நாடு. நாம் என்ன சொல்கிறோம்? மனம் குளிர்ந்து வரவேற்கிறேன். இது குளிர் நாடு, இது வெப்ப நாடு. நம்ம எல்லாரையும் மனம் குளிர்ந்து வரவேற்கிறாங்க. அவங்க வார்ம் வெல்கம்ங்கிறான். அவங்க கலாச்சாரம் வேறு, நம்ம கலாச்சாரம் வேறு. இந்த ரைஸுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஐஸுன்னு ஒன்று இருக்குது இல்லை, ஆர்ஐசி, அது சூடு கிடப்போம். சூடு அல்லது ஐஸ் குளிர்ச்சி வேணும். அப்போது அரிசி, பழைய அரிசி சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? ஒரு குளிர்ச்சி உண்டாகும். இப்போ வெப்பமான நாடுங்கிறதுனால நம்ம ரைஸை சாப்பிட்றோம். வீட்டில் என்ன இருக்குது? டபிள்யூ இருக்குதுங்க, ஹீட் இருக்குது, WHET. குளிர்ந்த நாடுக்கு வீட்டு ஓணும். அதனால் வெளிநாடு, மேல் நாடுகள்லாம், குளிர்ந்த நாடுகள்லாம் வீட்டை சாப்பிட்றாங்க. வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸோ, இந்தியாவோ, அல்லது மிடில் ஆஃப்ரிக்கா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டு, இந்த ஈக்குவட்டோரியல் ஜோனில் இருக்கவங்க எல்லாமே ரைஸை சாப்பிட்றாங்க. அந்த இந்த மேலே இருக்கக்கூடிய 70 டிகிரிக்கு மேலே, 35 டிகிரி மேலே போனாலே கோல்டு தான். அங்கே எல்லாம் வீட்டு சாப்பிட்றாங்க. நாம் வீட்டை சாப்பிட்றதோ அவங்க ரைஸை சாப்பிட்றதோ ஒத்துக்காது. இப்படி இருக்குது. எல்லாத்தையும் பழக வேண்டியது. புத்தியில் லைப்ரரி மாதிரி நிறைய சாஸ்திரத்தை படிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் மனசை மெல்ல மெல்ல பழக்கணும். பசுமாடை புல் கொடுத்துட்டு போகிற மாதிரி நம்ம பழக்கணும். அதுக்கு வித்யாரண்யர் இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சமாதிங்கிற தியான முறையை சொல்லித்தரார். அதுதான் இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள். அது நம்ம இப்போ நேரடியாக பார்த்துக்குவோம். சமாதி என்பது புத்தியில் ஒரு சமநிலை அப்படின்னு அர்த்தம். சம புத்தி, அது சமாதி அப்படின்றாங்க. சமாதின்னா அப்படியே மரக்கட்டையாக இருக்கிறது, குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க. எல்லாம் கட்டடத்தை ஏற்கனவே கட்டிட்டு இவர் உடம்பு கொண்டு போய் உள்ளே வச்சு சீல் பட்டி மூடிட்டாங்க. ஜீவ சமாதி. சமாதினால பயந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க சமாதிக்கு மலர் வைத்தார். இப்போ மெரினா பீச்சில் நிறைய சமாதி இருக்குதுல்ல. இப்போ எத்தனை நாள் ஆகிடுச்சா? இன்னும் நிறைய வரும். மெரினா பீச் பிறகு சமாதி ஆகிடுப்பது. அந்த சமாதின்னா செத்துப்போன இடம், உணர்வில்லாத நிலை, என்னவோ எதோ நினைக்கிறாங்க. சமாஹித புத்தி, சம புத்தி, இதுதான் அவர் சமநோக்கி தியானம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார்.
சமத்துவம் உச்சதே. யோகம் சமத்துவம் உச்சதே. யோகம் என்று சொன்னாலே மனதை சமப்படுத்துவது, புத்தியை சமப்படுத்துவது, அந்த கரணத்தை சமப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது வந்து மனசை சம்பந்தமானது. புத்தியில் எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் மனசை சமப்படுத்துறது எப்படி? அதுக்கு 2 விதமான நிலையை மனசு கொண்டு வரார். சவிகல்ப நிலை, நிர்விகல்ப நிலை. சவிகல்பம், விகல்பம்னா ஆல்டர்னேட். இப்போ இந்த செல்ஃபோனில் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு செல்ஃபோனை வச்சுடுவோம், அது ஆல்டர்னேட். இதே ஃபங்க்ஷன் தான் அதுவும் பண்ணுது. இப்போ நீங்களும் 2 செருப்பு வச்சுருந்தீங்கன்னா, ஒன்று வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒன்று, வெளியே போகிறதுக்கு ஒன்று, இது ஆல்டர்னேட். அப்போ அது விகல்பங்கிறோம். விகல்பம்னா வேறுபாடுகள் உடைய. இப்போ இந்த இடத்துல சமாதியில் வேறுபாடு என்றதுன்னா, தியானம் செய்பவன், தியானத்தின கருப்பொருள் அப்படின்னு 2 வேறுபாடு இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் பண்ணுறதை பற்றி தியானம் பண்ணுறீங்கன்னு வைங்க. எல்லோரும் தியானம் பண்ணுறாங்க. அப்படி தியானம் பண்ணும்பொழுது சமையலுக்குரிய பொருளெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறான் இல்லையா? இப்போ தியானம் பண்ணுறவன் யார்? சமையல்காரன். தியான பொருள் எது? சமையல். அது கேசரியோ அது உப்புமாவோ. உப்பு போட்டால் உப்புமா, சர்க்கரை போட்டால் கேசரி, ரவை தான் எல்லாத்துக்கும். இதை வந்து பார்க்கும்பொழுது 2 வேறையாக தானே இருக்குது. தியானம் பண்ணுறவன் நான், தியான பொருள் வந்து எனக்கு வேறான ஒன்றை தான் பண்ணுறேன். இப்போ எல்லாரும் அப்படி தான் தியானம் பண்ணுறாங்க. தனக்கு வேறான பொருளை அவங்க தியானம் பண்ணுறாங்க. திருடன் அடுத்து எப்படி கைவரிசை காட்டலாம், எங்கே பண்ணலான்ட்டு அவன் ஏடிஎம் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் எப்படி வந்து அந்த ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண பின் நம்பர் எப்படி நம்பர் நோட் பண்ணுறது, இதெல்லாம் அவன் வந்து தியானம் பண்ணுறான். அவனுடைய தியான கருப்பொருளில் பணம். இவன் வந்து பணத்துக்கு வேறானவன். இப்போது தியானம் செய்பவனும் தியானத்துக்கு உண்டான விஷயம்னு சொல்லக்கூடிய கருப்பொருளும் வேறு வேறாக இருந்தால் அது பேர் ச விகல்பம், வித்தியாசம் உடைய. ஒருவேளை நான் தியானம் பண்ணுறது என்னை பற்றி, ஆத்மாவை பற்றி நான் தியானம் பண்ணுறேன். தியான பொருளும் நான், தியானம் செய்வதும் நான். அப்போ விகல்பம் இருக்குதா? இல்லை. அப்போ 2 இல்லை, அது ஐக்கியம். அது பேர் நிர்விகல்பம், வித்தவுட் எனி டிஃப்ரென்ஸ். இப்போ தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுது சவிகல்பத்தில் தான் ஆரம்பிப்போம். கண்ணை மூடிட்டு உட்காரும் பொழுது நமக்கு தியானம் கண்ணை மூடிட்டு எண்ணங்களை ஓட வேணும், எண்ணங்களை வேடிக்கை பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது எண்ணங்கள் பலவிதமாக வரும். நான் எண்ணுபவன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த எண்ணம் கடைசியாக ஆத்மாவில் போய் விழுந்துடும். ஆத்மாவில் போய் விழுந்த உடனே இப்போ எண்ணமும் ஆத்மா, எண்ணுபவனும் ஆத்மா, நிர்விகல்பம் வந்துடும். இது எவ்வளோ நேரம் ஆகும்? சவிகல்பம் எவ்வளோ நேரம் நீடிக்கும்? யாராலும் சொல்ல முடியாது. நிர்விகல்பம் எப்போ வரும்? நீங்கள் ஆத்மாவில் கொண்டு போனால் தான் அது நிர்விகல்பம் வரும். ஆத்மாவில் கொண்டு போகிறோன்னா அது நிர்விகல்பம் கிடையாது. சில பேர் கும்பக பிராணாயாமம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. மூச்சை அப்படியே கப்புன்னு முடிச்சுக்குவாங்க 16 செகண்டு. அப்படி மூச்சை முடிக்கும்போது உங்களுக்கு எண்ணம் இருக்குமா? நீங்கள் தண்ணியில் கொண்டு போய் மூக்கை முடிச்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு எண்ணமும் இருக்காதுல்ல. அப்படி எண்ணமில்லாத நிலையை வந்து நிர்விகல்பம்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் ஒரு யோசனை இல்லை. அது எப்படி நிர்விகல்பம் கொண்டு வராங்க? ஒரு ஃபோர்ஸ். உயிர் போகிற மூச்சை நிறுத்தும் போது மூச்சு என்ன பண்ணோம்? வேறு எதுவும் சிந்திக்காது என்றதை எவ்வளோ 16 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மூச்சு விட சொல்லியிருக்கிறாரு குருநாதர்னோடனே 1 2 அப்படின்னு உள்ளுக்குள்ள மனசு இருப்பான். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்னு கும்பகம் பண்ணிகிட்ருக்கிறான். அப்புறம் 16 வந்தவொடனே விடுறான். அப்போ 16 வர வரைக்கும் அவனுக்கு என்ன நான் பிழைக்கணுங்கிறது மட்டும்தானே இருக்கும், வேறு எந்த எண்ணமும் இருக்காதுல்ல. அப்படி ஒரு நிலையை அவங்க திருப்ப செய்யும் பொழுது எண்ணமற்ற நிலைக்கு போயிடுறாங்க. அந்த நிலையை வந்து அவங்க சமாதி, நிர்விகல்ப சமாதிங்கிறாங்க. ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை. சமாதி என்பது புத்தி இருந்து கொண்டே இருக்கணும். அது விகல்பமாக இருந்து நிர்விகல்பமாக மாறணுமே தவிர எண்ணமே இல்லாமல் அது 0 பண்ணக்கூடாது. அது சூன்யம் செய்வதாக ஆகிடும். அப்படி செய்தோம்னா உங்களுக்கு அந்த நிறுத்தி பிடிச்ச நேரம் வரைக்கும் தான் அந்த எண்ணம் மறைஞ்சிருக்கும். விட்ட உடனே எண்ணம் பல மடங்கு வேகமாக வரும். ஒரு ஊசலை இப்படி இழுத்து கொண்டு போய் விட்டோம்னா என்ன ஆகும்? எவ்வளோ தூரம் இழுத்தீங்களோ அந்தளவுக்கு எதிர்பக்கம் போகும் இல்லையா? அப்போ ஒருத்தர் ஓஷோ சொல்கிறார் ஒரு கதையில். ஒருத்தர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறானா.
என்னங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இன்றைக்கி தாங்க அந்த நாள். என்ன நாள்னு, நான் வந்து 365 நாளில் ஒரு நாள் மட்டும் நான் இந்த சாராயத்தை குடிப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ என்ன அதுக்கு, நான் இன்றைக்கி தான் அந்த நாள். இப்போ 364 நாள் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்? என்ன இப்படி தான் இருக்கும். இவன் அடக்கி வச்சிருக்கிறான். 364 அடக்கி வச்ச எண்ணங்கள் அன்னைக்கு பீரியட் வருது. அடக்கி வச்சது அடங்கி போகணும் இல்லை, அந்த பழக்கமே இல்லாமல் போகணும் இல்லை. அப்போ என்ன இது, எது அடக்கி வச்சோமோ அந்த வேகத்தில் அது பரவுது. இல்லைன்னா அவ்வளோ சந்தோஷமாக அவன் இருக்கிறான். அப்புறம் அது நிறுத்த முடியுமா? அது இன்னொரு 10 நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு 30 நாள் இப்படி ட்ரை பண்ணுவான். இப்படி ஒரு வலுக்கட்டாயமாக, முரட்டுத்தனமாக, காஷ்டமாக மனதை நிறுத்துவது. சில பேர் இன்னொரு சவுண்டு கொடுப்பாங்க. இப்படி சவுண்டு கொடுக்கும்போது நாக்கு வந்து மேலையும் தொடாது, கீழையும் தொடாது. அந்த நிலையிலையும் எண்ணங்கள் நின்று போயிடும். கண்களை கொண்டு வந்து மூக்கு நுனியில் வச்சுட்டு அல்லது கண்ணுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிம்பத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் எண்ணங்கள் நின்று போயிடும். இப்படி எண்ணங்களை நிறுத்தி வச்சு அது ஒரு சமாதின்னு நிறைய பேர் சொல்லித்தராங்க. விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதையே பாரு, ஒரு சிவப்பு கலர் வச்சுட்டு பாரு, ஏதாவது ஒரு சவுண்டு மட்டும் கவனிச்சுட்டுரு, அப்புறம் மூச்சை பிடிச்சிக்க, இப்படியெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க, மூத்தரையை வச்சுக்க, இப்படியெல்லாம். இதன் மூலம் அவங்க என்ன அடைய பார்க்குறாங்கன்னா, சமாதி என்பதை எண்ணங்கள் அற்ற நிலைன்னு சொல்கிறாங்க. தியானத்தினுடைய தலை எதுன்னா சமாதி. அதுக்கு உறுப்புகள் எதுன்னு சொன்னால் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார, அப்புறம் தாரணை, தியானம், அப்புறம் சமாதி. சமாதி தான் அங்கி, மீதியெல்லாம் அங்கம். எத்தனை அங்கம்? 8 அங்கம். 8 உறுப்புகளை கொண்டது ஒரு பொருள், அது பேர் சமாதி. நிர்விகல்ப சமாதி தான் அங்கி. மீதி எல்லாம் அதனுடைய 8 அங்கம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்போ 8ஆவதாக இருக்க இந்த சமாதி, நிர்விகல்ப சமாதிக்காக தான் இந்த 8 அம்முங்கிறது. இந்த சமாதிக்கு அப்புறம் நிர்விகல்ப சமாதி, இந்த 8ம் வேணும். இதில் தியானங்கிறது கடைசி இல்லையா, அதுக்கப்புறம் தான் சமாதி வருது. இப்போ தியானங்கிறது என்ன? தியானத்தில் வந்து இப்போ என்ன சமாதி அடையணும். இந்த தியானங்கிறது என்னன்னு நம்ம நினச்சோம்னா அவங்க சமாதி நினச்சிட்டு இருக்கிறாங்க. தியானத்தை சமாதி நினச்சிட்டு இருக்கிறாங்க. தியானம் சமாதிக்கு போவதற்கான ஒரு வழி. இப்போ தியானம்னா என்ன? தியானத்துக்கு சாஸ்திரம் கொடுக்குற, உபனிஷத் தரக்கூடிய ஒரு லட்சணம் இருக்குது. விஜாதிய விருத்தி நிரோத, சஜாதிய விருத்தி பிரவாக, சகுன பிரம்ம மானச வியாபாரம் அப்படின்னு பேர். எழுதிட்டுங்களா? நீங்கள் மற்றவங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியானத்தை பற்றி தப்பாக எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. விரோத சஜாதிய விருத்தி பிரவாக சகுண பிரம்ம மானச வியாபார. விஜாதிய விருத்தி அப்படின்னா விதவிதமான ஜாதி, அது விஜாதி. ஒரே ஜாதினா சஜாதி. ஒரு ஊரில் எல்லாருமே பிராமணர்கள்னால் அது சஜாதி. இன்னொரு ஊரில் வந்து எல்லாரும் வழங்கினா அது விஜாதி. ஒரு காட்டில் போனால் விஜாதி, மரங்களெல்லாம். தோப்பில் போனால் சஜாதி. தென்னந்தோப்பில் தென்னந்தோப்பு தவிர ஒன்றும் இல்லை. பாக்குத்தோப்பில் பார்க்குறது, வாழைத்தோப்பில் வாழைத்தோப்பு. அப்போது வாழைத்தோப்பு முழுக்க சஜாதி. கண்ணா பின்னான்னு வளர்ந்ததுன்னா காடு, அது விஜாதி. தியானங்கிறது என்னென்ன, இந்த விஜாதிங்கிற எண்ணங்களில் விதவிதமான எண்ணங்களை எல்லாம் நிறுத்தி ஒரே மாதிரி எண்ணத்தை வளர்த்து, புரியுதுங்களா? இப்போ விஜாதிய விதவிதமான விருத்தி என்றால் எண்ணங்கள், அதை நிரோதம் நிறுத்தி ஒரே விதமான எண்ணங்களை
ஓட விட்டு, பிரவாகம் ஓட விட்டு, எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கணும்? அது சகுன பிரம்மத்தை பற்றி எண்ணமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் நீ. சகுன பிரம்மத்தை தான் நம்ம தியானம் பண்ண முடியும். நிர்குண பண்ணத்தை நீ ஆச்சே, நீ எப்படி உன்னை தியானம் பண்ணுவேன்? நிர்குண பண்ணத்துக்கு பண்ணிட்ட போது என்ன ஆகும்? நிர்விகல்ப சமாதி ஆகிடும். சகுன பிரம்மத்தை மனதால் வியாபாரம் செய்வது, பரிவர்த்தனை செய்வது, மனசை அதிலேயே நிறுத்தி வைப்பது, இது பேர் தாங்க தியானம். யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்கள் தியான கிளாஸில்? நிறைய பேர் போயிருக்கீங்க இல்லையா? இந்த டெஃபினேஷனில் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? நீங்களாம் செய்திருக்கீங்க இல்லையா? ஏங்க தியானங்கிறது ஒரு பயனுள்ள செயல். மனதை பக்குவப்படுத்தி தன்னை பிரம்மமாக மாற்றுவதற்கு செய்கின்ற ஒரு பயிற்சி. இதில் போய் மனசே இல்லாமல் அழிக்கிறதுக்கோ எப்படி அது முடியும்? அது முடிஞ்சதுன்னா என்ன ஆகும்? 364 வெயிட் பண்ணிவிட்டு கடைசி நாள் வந்து குதிக்கிற மாதிரி இந்த மனசு தியானத்தில் அடங்கியிருக்கும். விட்ட உடனே முதல்ல செல்ஃபோன் தேடும், அடுத்த நிமிஷம் ஏதாவது ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிட போகும். என்ன சாப்பாடு? மற்றவனாவது பரவாயில்ல, நீங்கள் வெளியே ஏதாவது செய்துட்டு வச்சுங்க, இவன் தியானம் பண்ணுற அழகு பாரு, கெட்ட பேர் வேறும். தியானம் பண்ணி நம்ம வாழவும் முடியாமல் போயிடும். இப்போ தியானம் என்பதே ஓடும் மனதை பிடித்து இழுத்து ஒரு பொருளில் வைப்பது. குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும், பிடிச்சி மடியில் வச்சு கட்டணும். மடியிலே அது துள்ளும், அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சரி அமைதியாக இருக்கிறதே பரவாயில்லன்னு கொஞ்சம் லூஸ் பண்ணோம்னா ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி தான் மனம் இப்போ விஜாத்திய விருத்தின்னு யோசனை பண்ணி பாருங்கள். நாமளே கூட ஒரு விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், இவர் ஏதாவது ஒரு பொருள் ஆரம்பித்தார்னா கடைசியில் முடியும் போது எங்கேயோ போய் முடியும். இப்போ ஆரம்பிச்சு பார்ப்போமா? நீங்கள் ஒரு இதாக சொல்லுங்கள், இன்றைக்கி ஏதாவது சாப்பிட்ற பொருள் சொல்லுங்கள். பால்கோவா, காரம், பால், பாலுன்னு சொல்லிட்டார். அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தயிர், தயிர் வடை, அவர் தான் பால்கோவாண்ணா. அப்புறம் இவங்க வடை என்னொன்னே இவர் வடைன்னு சொன்னாங்க. எண்ணெய் என்ன சார்? லட்டு, எண்ணெயிலேருந்து லட்டுக்கு போயிட்டார். அப்புறம் அங்கே கற்பகம் போகும்போது பால்கோவாலேருந்து பசுமாடி எங்கேயோ போய்டும், எதோ போய்ட்டோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய்ட்டோம். அவனை பிடிச்ச சண்டைக்குலேருந்து அன்றைக்கி போட்டது தானே அந்த பால்கோவா சாப்பிட்டு தோலை நம்ம வீட்டில் போட்டான், ஞாபகம் இருக்குதுங்களா அப்படின்னு போய்ட்டு. இந்த மனசு 10 வினாடியில் 10 எண்ணங்களை யோசி. ஒரு எண்ணம் உருப்படியாக ஒன்றோட சம்பந்தம் இல்லை. ஒன்று நினைக்க எங்கெங்கேயோ போயிடுச்சு. இவன் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒன்று கிளாஸ் எடுக்கிறேன். சி தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் பெல் ஷேப்டு கர்வ்னு. அவன் ஒருத்தன் பெல்லை பார்க்குறான், இன்னொருத்தன் வந்து இது சாண்ட் டியூன் மாதிரி இது அப்படின்னு ஒட்டகத்தை பார்க்குறான். ஒட்டகத்தை பார்க்கணும் எஜிப்டுக்கு போயிட்டான். எஜிப்டுன்னு பிரமிடை பார்க்குறான். பிரமிடு போனோடனே கிளியோபாட்ராவை பார்க்குறான். அப்புறம் ஜூலியஸ் சீசரை பார்க்குறான். இப்படியே போய் அந்த சினிமாக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் நான் அங்கே முடிச்சிருப்பேன். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்கிறான். இது பேர் விஜாதிய விருத்தி ஓட்டம். அதை நிறுத்தி மனம் எங்கெங்கெல்லாம் செல்லுதோ அதை கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்தணும்னு எதை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க பாரு, அங்கே நிறுத்தணும். நீங்கள் செய்ய வேண்டியது மனப்பாடம், அல்லது இன்றைக்கி செய்ய வேண்டியது ஒரு கால்குலஸ் அல்ஜிப்ராவை நீங்கள் முடிக்கணும். அதில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது நீங்கள் பெருக்கிட்டு ஒரு விடையை போட்டுட்டு அதுக்குள்ளே வேற எங்கேயோ போயிட்டீங்க. நீங்கள் அப்புறம் எங்கே விட்டீங்க, என்ன பண்ணீங்க, ப்ளஸ்ஸை மைனஸாக போட்டிங்களா ஒன்றும் தெரியாது. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து பெருக்கணுமா, இல்லை ப்ராக்கெட் வெளியே இருக்கிறத வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாது. மறுபடியும் டீச்சர் வரைக்கும் நாளைக்கு வெயிட் பண்ணோம். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் இருப்பது பேர் தியானம். மனம் இல்லாமல் இருப்பதல்ல, மனதை ஒருமுகப்படுத்துவது, ஒன்றில் நிலைக்கு வைப்பது. அதுக்காக முதல் ஸ்டெப்பு தாரணை, அதுக்கு முந்தின ஸ்டெப்பு பிரத்யாகாரம், அதுக்கு முந்தின ஸ்டெப்பு பிராணாயாமம். பாருங்கள் படிப்படியாக நீங்கள் தியானத்தில் வந்த உடனே
அவசரமாக சைக்கிள் நிறுத்திட்டு, டூ வீலர் நிறுத்திட்டு ஓடி வந்து தியான கிளாஸில் உட்காந்துட்டீங்க. வந்ததில் 8 எல்லாம் இப்படி பார்க்குறாங்க தியானத்தில் இருந்துட்டு. சாரின்ட்டு இப்படி உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் ஆசுவாசப்படுத்துறதுக்குள்ளே போயிடும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. தியானத்துக்கு முன்னாடியே வெளி உலக வாழ்க்கையில் யம நியமத்தை கடைபிடிக்கணும். அது பகிர்முக தியானம்னு பேர். வெளி வாழ்க்கையில் நம்ம யம நியமத்தை பண்ணணும். அப்புறம் உட்காரம் வச்சது வரைக்கும் பகிர்முகம்தான், உடம்பு உட்கார வைக்கிறது. அப்புறம் தியானம், இந்த பிராணாயாமம் பண்ணுறோம், அதுவும் பகிர்முகம்தான். அந்தர்முகம் எப்போ வரும்? பிரத்யாகாரம், புலன்களையெல்லாம் அடக்கிறது. கண்ணை மூடிட்டு காது அடிச்சுட்டு உடம்புல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும், செக்லிஸ்ட்டு போடணும். எனக்கு ஏதாவது கண்ணில் காட்சி வந்துட்டு இருக்குதா, இன்னும் நடந்து வந்ததெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னா இல்லை, குவைட்டாக ஆகிப்போச்சு. காதில் சத்தம் ஏதாவது கேட்டுகிட்டு இருக்குதா, அந்த சத்தம்லாம் அடங்கிடுச்சு, ஒரே ஒரு ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேட்குது, ஓகே. இப்படி என்னோடய சரீரத்தில் ஏதாவது இங்கெங்கே முள்ளு குத்துற மாதிரி இடிக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்குன்னா இல்லை, பிராணா நல்லா இருக்குது. மூச்சு காற்று எப்படி போயிட்டுருக்குது? நல்லா சீராக போயிட்டுருக்குது, எல்லாம் திருப்தியாக இருக்குது. இப்போ மனசை கவனிக்கல. மனசில் ஒரு பதட்டம் இருக்குதா, சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்ற அவசியம் இருக்குதா, அல்லது ஏதோ ஒரு பயம் இருக்குதா, இன்னும் கோபம் மெச்சம் இருக்குதா, நம்ம சீட்டில் இன்னொருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், இப்போ நான் இவங்க பக்கத்தில் உட்கார வேண்டியிருக்குது, இவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புரட்ட விடுவாங்க, இப்படின்னு மனசில் இருந்ததுன்னா செக் போடணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் சாந்தி, நான் சாந்தி, நான் சாந்தி அப்படின்னு சொன்ன உடனே மனமும் உடம்பு எல்லாம் அடங்கி போயிடும். இப்போ மனசுக்கு ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காக செய்யும். யம நியமம் இல்லைன்னா என்ன ஆகும்? பிராணாயாமம் செய்து கூட பயன் இல்லாமல் போகும். இப்போ ஆசனத்தில் ஒரு உடம்பை நிறுத்தி பிராணாயாமத்தில் மனதை ஓரளவுக்கு சமப்படுத்தி இந்த பிரத்யாகாரத்தில் புலன்களை எல்லாம் உள்வாங்கி தாரணையில் ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். மனசை உடனடியாக சிந்தனைக்கு போயிடக்கூடாது. தாரணைன்னா தைல தாரை மாதிரி ஒழுகணும் எண்ணம். அதுக்கு என்ன பண்ணணும்? விஜாதிய விருத்தி வரப்போகுது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? தாரணையில் என்ன பண்ணுவீங்க? பதஞ்சலி யோக சூத்திரத்தில் தாரணை சொல்கிறாரு. உங்களுக்கு தாரணை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? தாரணை ஜபம். ஒரே எண்ணத்தை திருப்ப திருப்ப சொல்லணும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இப்படியே நான் தைல தாரை மாதிரி முதல் எழுத்து, முதல் எண்ணம் என்ன? ஓம் நம சிவாய். அடுத்த எண்ணது என்ன? ஓம் நம சிவாய். 100 தடவை சொன்னோம்னா 100 எண்ணங்களும் ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் உங்கள் மனசு ஒன்றிலே நிற்க பழகுவது பேர் தாரணை. இல்லைன்னா ஒரு நிமிஷத்தில் 60 எண்ணங்கள் வந்துடும். அதை நிறுத்துறதுக்கு ஒரு சுலபமான முறை ஜப தியானம். நீங்கள் அப்படி செய்திருக்கீங்களே ஒரு ராத்திரி முழுக்க, அப்போ என்னென்ன உணர்வு வந்துடுதுன்னு சொன்னார். தன் உடம்பு விட்டு ஒரு பார்வையை அவர் வெளியே பார்த்தார். சூக்ஷ்மம் சரியாக வெளியே போயிட்டு தண்ணியே பார்க்குது. அப்படி உள்ள இருக்கிற உணர்வெல்லாம் தாரணையில் கிடைக்கும். ஜப தியானம் இருக்குதே பெரிய நல்ல தியானம்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். தியானத்தில் நான் ஜப தியானமாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய விபூதி யோகத்தில் அவர் சொல்கிறார். தியானங்களில் நான் ஜப தியானம், தியான யஜ்ஞம் அப்படிங்கிறார். ஜப தியான யஜ்ஞம் அது ஒரு யஜ்ஞங்கிறார், வேள்விங்கிறார். நீ 1000 அபிஷேகங்கள் கொட்டு செய்கின்ற வேள்வியை காட்டிலும் நீ ஜபத்தில் உட்கார்ந்து செய்கின்றது பெரிய வேள்விடாங்கிறார். அப்போ இந்த தாரணையை முடித்த உடனே மனசு இப்போது எதையும் ஒரு பொருள் கொடுத்தா ஓடாமல் பார்க்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ தான் இங்கே வர போகிறோம். இந்த சமாதி என்ற குறிக்கோளுக்காக, நிர்விகல்பம் என்ற முடிவுக்காக, அதில் ஒரு சபிகல்பத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த சபிகல்பத்தில் உள்முகமான தியானம், பகிர்முகமான தியானம்னு 2 இருக்குது. இது கண்ணை மூடி அமர்ந்திருக்கின்ற பதஞ்சலி யோகம். இந்த யோகத்தை பண்ணிவிட்டு தியானம் முடிச்சுட்டு, கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாம் புறப்படுறாங்க. ஓம் ஹரி ஓம் குருப்யோ நமக, எல்லாம் ஜெய் குருஜி, ஏதாவது அவங்களுடைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஏதான்னு சொல்லிவிட்டு எல்லாம் போயிடுறாங்க. வெளியே வந்தவொன்னா அது தியானம் கண்டினியூ ஆகணும். அதுதான் பகிர் தியானம். இது வரைக்கும் தான் பண்ணுறாங்க. இது யாராவது பண்ணியிருக்கிறாங்களா? கண்ணை முழிச்சிட்டு தியானம் பண்ணியிருக்கிறாங்களா? வித்யாரண்யர் சொல்கிறாரு, இந்த சமாதியில் கண்ணை மூடிட்டு செய்கிறது மட்டும் இல்லை, கண்ணை திறந்துக்கிட்டும் தியானம் பண்ணுங்கிறார். பகல்லையே நடந்துட்டு சமையல் பண்ணும்போது, துணி துவைக்கும்போது, குளிக்கும்போது, டாய்லெட் போகும்போது, குழந்தைக்கு தாலாட்டு பண்ணும்போது, கணவனுக்கு பணிவிடை செய்யும் பொழுது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, வேலையில் இருக்கும் பொழுது, எல்லா வேலைக்கு இடையிலையும்
தியானம் செய்யணுங்கிறார். அதுதான் பகிர் தியானம். இப்படி பழகிட்டோம்னா உங்கள் மனசு எப்படி பிரம்மம் இல்லாமல் போகும். அறிவு சொல்லுது அது 2 நாள் குழந்தை, ஏன்னா 2 நாள் கிளாஸில் தான் நம்ம வந்து பிரம்மம்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மனசு எருமக்கடா மாதிரி வளர்ந்துருக்குது. இத்தனை வருஷம் 50 வருஷமா 40 வருஷமோ அது வளர்த்து வச்சுருக்கிறோம். அதில் குழந்தைத்தனங்கள் மிஞ்சி கிடக்குது. அதில் பொறாமையும் என்னென்னவோ உணர்வுகளும் அதில் இருந்துட்டு அது முரட்டுத்தனமாக இருக்குது. ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்துருக்குறோம். இது இப்போ தான் பிஞ்சு குழந்தை. இந்த ஞானம் இது மிதித்து சாப்பிட்டுட்டு போயிடும், ஒரு பயனும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவருக்கு ஊட்டம் கொடுக்கணும், அவரை பட்னி போடணும். அவனை பட்னியும் போடணும், இவனுக்கு ஊட்டமும் கொடுக்கணும். 2த்துக்கும் ஊட்டம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்போ கொஞ்ச நாள் இதுக்கு தான் இந்த தியானம். இப்போ ஊட்டத்தை எப்படி கொடுக்கறது? நீங்கள் சிரவணத்தில் குரு சொன்னதை கேட்டுட்டீங்க, அது உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. பொய்யா உலவுது பார்த்தீங்க, ஆயிரக்கணக்கான உண்மைகள்லாம், அதெல்லாம் பொய்ன்னு பொய் பண்ணிட்டாரு. அது மனனம். பொய்யை பொய் என்று சொல்வது மனனம், உண்மையை உண்மை என்று கண்டுபிடுவது சிரவணம். 2த்தையும் முடிச்சிட்டோம். இனிமேல் வாழ வேண்டும். கற்க கசடர நிற்காதற்கு தக, அதுதான் நிதித்தியாசனம். அப்போ மனசை பழக்க வேண்டியது புத்தி. அதுக்கு மனசில் விஜாதி அபிவிருத்தி தான் எருமை மாதிரி வளர்ந்துருக்கு. அதை குறைச்சி அதுக்கு பட்டினி போட்டோம்னா சஜாதி அபிவிருத்தி வளரும். அந்த சஜாதி அபிவிருத்திங்கிறது என்ன பற்றி எண்ணம்? பிரம்மத்தை பற்றிய எண்ணம். அப்போ பிரம்ம எண்ணம் குழந்தையாக இருந்து பெரிய விருட்சமாக வளர்ந்து நினைக்கும்போது இந்த உணர்வுகளால் பாதிக்கப்பட்ட ஒன்று இருக்குந்ததே, அது எப்படி இருக்கும்? அப்படி சின்னதாக இருக்கும். கோச்சிக்கலாமா அப்படின்னு கேட்க, புத்தி பார்க்க சிரிக்கும். உங்ககிட்ட கேட்டு கோவம் வேறையா? நம்ம மனசே சொல்லும், நம்ம அறிவு, டேய் உனக்கு கூட கோவம் வருதா? என்னடா இப்படி ஆகிட்டேன்? திடீர்னு பொறாமல் வரலாம். அந்த மீட்டிங்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க, நம்ம மீட்டிங் கொஞ்சம் பேர் தான் வராங்களே. ஊசி பேத்தி விடுவாங்க. குருஜி நம்ம இதுக்கு ஆளே வரமாட்டேங்கிறாங்க, அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொறாம வரும். அப்போ நமக்கு சொல்லுவோம், உனக்கு எதுக்கிட்ட அந்த பொறாத? நீ பிரம்மம், நீ வந்து அளவற்றவன். அவங்கெல்லாம் உனக்கு தான் வந்துட்டுருக்கிறாங்க, அவங்க சரீரத்தை நீ தான் இருந்துட்டுருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த உணர்வு ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் விஸ்வரூபத்தில் நம்ம எடுத்து மிதிச்சுதோ, இன்றைக்கி அப்படியே ஒரு பகலில் மெழுகுவத்தியை கொண்டு போய் வெயில் வச்சுட்டு வெளிச்சத்தை பார்த்தா மாதிரி இருக்கும். சூரிய பிரகாசத்தில் இந்த மெழுகுவத்தினுடைய வெளிச்சம் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். இப்போ ஞான பிரகாசத்தில் இந்த உணர்வுங்கிறது அப்படியே மங்கி போய் செயலற்று போய் ஆதரவு இல்லாமல் அனாதை மாதிரி கொஞ்சமாவது கோவப்படும். எனக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும்போது சரி போனால் போகுது அப்படின்னு 2 பேர்கிட்ட ஒரு திட்டுறது, 2 பேர் மட்டும் பொறாம மாதிரி பேசுது. உங்களை பார்த்தா பொறாமல் இருக்குதுங்க, நீங்கள் இவ்வளோ நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம உண்மையில் பொறாமல் கிடையாது. அப்படி சொன்னால் அவருக்கு பெருமையாக இருக்கும், நம்மளோட ஒரு கம்மி தான் போடுறது. இப்படி உணர்வுகளை அடிமையாக இருப்பது போல ஆள வேண்டும், உணர்வை ஆள வேண்டும். அவன் பேர் இந்திரஜித். இந்திரியங்களை வென்றவனாக வாழணும். இப்போ இந்திரியங்களை வென்றவன் பேர் இந்திரியஜித். இப்போது இந்த இந்திரியஜித்துன்னு சொல்ல உணர்வை மங்கச் செய்து இந்த ஞான பிரகாசத்தை எந்நேரமும் தூங்கா விளக்காக பிரகாசிக்க வைக்கிறதுக்கு இந்த தியானம் தேவை. அதில் அந்தர்முகமாக கண்மூடி செய்வது, பகிர்முகமாக அவ்வாறு வாழ்வது. இதில் திருஷ்யம் சப்தம் அப்படின்னு 2, இங்கேயும் திருஷ்யம் சப்தம்னு 2. இங்கேயும் ஒரு நிர்விகல்பம் உண்டாகும், இதுலேயும் ஒரு நிர்விகல்பம் உண்டாகும். திருஷ்யத்திலேருந்து ஒரு நிர்விகல்பம், சப்தத்திலேருந்து ஒரு நிர்விகல்பம், இந்த திருஷ்யத்தை இந்த திருஷ்யம். அப்போது எத்தனை இருக்குது? 2 நிர்விகல்பம், 4 விதமான தியானம், 6 விதமான தியான முறைகளை சொல்கிறாரு. இப்போ தயானந்த சரி சொல்ல இதுவும் நிர்விகல்பம் இதுவும் நிர்விகல்பம், என்னடா வித்தியாசங்கிறார். வித்யாரண்யா ஒரு கேள்வி கேட்குறார். அவர் சொல்கிற 5 தான். இந்த 4 நிர்விகல்பம் 1, நிர்விகல்பத்திலே விகல்பம் காட்டுற பகீர் நிர்விகல்பம் அப்படின்னு, அதனால் 5 வச்சுக்கலாம். அதனால் வித்யாரண்யர் வந்து குறைச்சி இடப்பட வேண்டாம். அவர் ஏதோ காரணத்தை சொல்லியிருப்பார். நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்ப்போம், இது எப்படி செய்யறதுன்னு நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். டைம் ஆச்சு பாருங்கள் இருக்கு. அந்தர்முகமாக போவோம். அந்தர்முகம் என்று பதஞ்சலி யோக முறையில் தனிமையில் உட்கார்ந்து இந்த தியான முறைப்படி நீ சிந்திக்கணும். எதை சிந்திக்கப் போகிறாய்?
அதுதான் திருஷ்யம் சப்தம். இந்த தான் விஷயம். இப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா முதல்ல திருஷ்யத்தை எடுத்துக்கங்க. திருஷ்யம்னா என்னால் பார்க்கப்படுவது. அதனால கிளாஸ் எடுத்துட்டு தியானத்தில் உட்காந்து உடனே நீங்கள் என்ன பார்ப்பீங்க? கண்ணை மூடிட்டு உங்கள் எண்ணத்தை தான் பார்ப்பீங்க. அப்போ எண்ண ஓட்டங்களை பார்த்து கொண்டிருப்பது திருஷ்ய அனுவித்த. அனுவித்தம்னா அதை துளைத்து ஊடுருவி அதை சின்னாபின்னப்பட்டு வருது அப்படின்னு பேர் அனுவித்த. இப்போ திருஷ்ய அனுவித்தன்னா கண்மூடி எண்ணங்களை ஓட ஓட விரட்டி அதை நசுக்கி கொன்று அதை பிரம்மமாக மாற்றணும். எந்த எண்ணம்னா வரட்டும், கண்ணை மூடிட்டு. எண்ணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். எண்ணத்தை நீ பார். எண்ணத்துக்கு பின்னாடி ஓட்டிட்டோம்னா அது பால்காவிலேருந்து எங்கே போனால் போகும். ஆனால் எண்ணத்தை நீ கவனிச்சுன்னா என்ன ஆகும்? கவனிக்கும்போது அது இன்னொருத்தேருந்து போகாது. நீ பால்கோவே கவனிச்சுட்டு இருக்கிற, அது எப்படி இன்னொருத்துக்கு போக முடியும்? இதை கவனிக்காம மட்டும் அது வேறையாக போயிடும். இப்போ எண்ணத்தை கவனிக்கிறதுங்கிறது சாட்சி பாவனைன்னு பேர். ஒரு சாட்சி கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருக்கிறான், இல்லை கண்ணை திறந்துக்கிட்டு உலகத்தை பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு என்ன பார்க்குறான்? எண்ணத்தை பார்க்குறான். யாருடைய எண்ணத்தை பார்க்குறான்? தன்னுடைய எண்ணத்தை பார்க்குறான். எப்படிப்பட்டவனை பார்க்குறான்? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என் முன்னாடி அதான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறான். எனக்கு அதுக்கு சம்மந்தம்னா எண்ணத்தில் ஒரு கோவம் எண்ணம் வந்துருச்சுனாக்கா அது பழித்திக்கிற எண்ணங்களெல்லாம் ஓடி வரும். அவனுக்கு 2 வார்த்தை நம்ம சொல்லாமல் இருக்கணும். அவர் எப்படி எங்கள் வீட்டு முன்னாடி குப்பையை போட முடியும்? அன்னைக்கு ஒரே ஒரு நாள் துணி துவைக்கும் போது தண்ணீர் அந்த வீட்டு தெளித்ததுனாலே ஜங்கன் மேலன்னு சொல்லி அப்படி 1 மணி நேரம் சண்டை போட்டார். இன்றைக்கி அவர் நம்ம வீட்டுள்ள தலைமுடியெல்லாம் குப்பையாக போட்டிருக்கிறார். இதெல்லாம் தியானம். என்கிட்ட ஒருத்தர் பிரச்சனை வந்தாங்க, இதே பிரச்சனை தான். நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்னதான் கேட்பார். அன்னைக்கு அப்படி பேசினார்ல, துணி துவைக்கும் போது தண்ணி தெளிக்காமல் இருக்குமா? அப்புறம் அவர் எப்படி நம்ம முடி போடலாம்? இப்படி எண்ணங்களை தியானத்தில் உட்காரும்போதோ ஒரு மனசுக்குள்ள வெறுப்புங்கிற உணர்வோடு உட்காந்துட்டோம்னா எண்ணங்களெல்லாம் அதை பழி தீர்ப்பதற்கும் அதுக்கு தீர்வு காண்பதற்கும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துக்குள்ளே தான் அது போயிட்டே இருக்கும். நீ கவனிக்கும்போது இப்போ ஞானத்தில் வந்தவன் ஞானி ஒருத்தன் கவனிக்கிறான், கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணவன் இப்போ கவனிக்கிறான். அல்பமாக இருக்குது. நம்ம குருநாதர் நம்மளை பிரம்மம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த எண்ணம் எப்படி அல்பமாக போயிட்டுருக்கு? இது அல்பமாக இருக்கிறது இந்த பழக்க தோஷத்தினால இந்த மனசு இந்த பழைய பழக்கத்துக்கே ஓடிட்டுருக்குது. அடைச்சை அவன் செத்து போனான். இன்றைக்கி பிறந்திருக்குது பிரம்மம், நான் புதிதாக பிறந்தவன் நெல் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எண்ணம் அதோட க்ளோஸ் ஆகிடும். இல்லைன்னா இன்னொரு எண்ணத்தை போடலாம். குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு? யார் மேலாவது கோபமோ பொறாமையாக இருந்தால் அது பாராட்டு உணர்வாக மாற்று. அப்புறம் அவர் பார்க்கும்போது நம்ம சொல்லணும், சார் உங்கள் வீட்டு தலைமுடி எங்கள் வீட்டில் விழுந்தது சார், கருப்பாக இருந்தது பார்த்தேன், இன்னும் கூட உங்கள் தலை கருப்பாக இருக்குது, பாராட்டக்கூடியதாக இருக்குது, ஏன் தலை பாருங்க எப்படி நரைச்சி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா பொறாமையும் போயிடும், அவருக்கு சந்தோஷமாக வந்துடும். அப்புறம் ஓ தலைமுடி போட்டது சுட்டி காட்டுறாரு போல இதுன்னு அடுத்த நிறுத்திடுவார். இப்படி நம் மனதை ரொம்ப தார்மீகமாகவும் சமமாகவும் வெறுப்பு விருப்புங்கிறதுலையும் தாண்டி ஒரு சமநிலையில் கொண்டு வருவதற்கு தியானத்தை நம்ம பயன்படுத்தணுங்க. இது பேர் வேல்யூ மெடிடேஷன் பேர். நீங்கள் கூட வேல்யூ மெடிடேஷன் உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு ஒரு வேல்யூ அவங்க உணரும்படி செய்யணும். தேங்க்ஸ் சொல்கிறதுல எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு குழந்தைக்கு உணர வைக்கணும்னா தேங்க்ஸ் சொல்லுன்னு மிரட்டக்கூடாது. குழந்தை தியானம் பண்ணி ஒரு கதையை சொல்லி இதில் ஒருத்தன் தேங்க்ஸ்ன்னு சொன்னான், அவனுக்கு எப்படிப்பட்ட மனசு இருந்தது, அவங்க எப்படியெல்லாம் பாராட்டினாங்க, அவங்க டீச்சர் அவனை எப்படி தூக்கி கொஞ்சினாங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவன் ஒரு நிமிஷம் அந்த வேல்யூவை பார்ப்பான். ஓ தேங்க்ஸுங்கிறது இவ்வளோ நன்மை இருக்குதா, நம்ம ஏன் அந்த நன்மையை மிஸ் பண்ணிட்டோம்? வேல்யூ தெரிஞ்சு யாராவது விடுவாங்களா? அது வேல்யூ இல்லைங்கிறதுனால தான் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் பணிந்து போகிறதுங்கிறது ஒரு குணத்தை நீங்கள் டீச் பண்ணணும்னு வைங்க. இந்த பணிவினால என்ன நடக்குது, பணியாதவனுடைய கதி என்ன, பணிந்தவன் கதி எப்படி இருக்குது அப்படின்னு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது கதையை சொல்லி அந்த கேரக்டராக அவன் மாறி அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த பணிவினால் அந்த மாணவன் எப்படி ஒரு நிலையை அடைந்தானோ அதையும் நான் அடைந்தேன்னு அவன் சந்தோஷப்படுறான். அப்போ அந்த பணிவுங்கிறதுனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியுது. ஒரு முறை அதை வாழ்நிலை பகிர்முகமாக வாழ்ந்து பார்த்துட்டான். வெளியே போயிட்டு பணிவு வரான், எவர்த்த மிரட்டுறான் இதெல்லாம் பண்ணுறான்னு வச்சுங்க, சாரி தப்பு என் மேலேன்னே வச்சுக்கோங்க, நான் அது மாதிரி இன்டென்ட் செய்யலை, தப்பு செய்தானா கூட நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு பண்ணிடுறான்னு வைங்களேன். அவன் என்ன பண்ணுவான்,
சாரிடா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இவ்வளோ நீ வந்து மனசு நீ இன்ஜூர் ஆகிடுவேன்னு தெரியாது, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னோ கம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி பார்க்கும்போது இந்த மன்னிக்கின்ற குணமும் விட்டு கொடுக்குன்றதும் இவ்வளோ வேல்யூபுளாக இருக்குதா, அவன் வாழ்நாள் அதை வந்து மறக்கவே மாட்டான். சில நேரங்களில் நம்ம சில பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க வாழ்நாள் முழுக்க அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு பையனுக்கு, சார் நான் ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு கேட்டான். ஏன்டா அப்படின்னா, நான் ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டேன், இது யாருக்காவது நமக்கு உதவி செய்யணுங்கிறது எண்ணம் எனக்கு இருக்குது சார். இதை பாடுறா, உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நீ காசு பணத்தை நீ சம்பாதிக்கணும். அம்மா அப்பாக்கிற காசை நீ கொண்டு போய் இன்னொருத்தர் கொடுக்கறது வந்து தானம் கிடையாது, நீ சம்பாதிச்சுட்டு கொடுக்கணும். அதே மாதிரி நீ கொடுக்கும்போது அவன் பயன்படுத்துகிறவன் அதை துஷ்பிரயோகம் பண்ணலாம். இன்னும் ஒரு ஏமாளி நினச்சிக்கலாம், இவன் எப்போ கேட்டாலும் காசு கொடுப்பான்னு சொல்லலாம், அவங்ககிட்ட பொய் சொல்லலாம், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறதுக்கு காசு வேணும்னு சொல்லுவான், நீ கொடுத்துருவேன். அவன் கடைசியில் போய் வேறு ஏதாவது தப்பு வழிக்கு அது போயிடுவான். அவனை வந்து நீ வந்து ஏமாறுறது மட்டும் இல்லாமல் அவனை தப்பு வழி செய்வதற்கும் நீ காரணமாயிடுற. எனவே நீ என்ன பண்ணுற, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், உண்மையிலேயே ஏழ்மையை நீ போக்கணும், வறுமையை போக்கணும். ஒரு ஏழைக்கு, எங்கே இருக்கிற ஏழைக்கு ஒரு சோறு போடணும் நீ ஆசைப்பட்டினா கதர் துணியை அணிடா அப்படின்னு சொன்னேன். ஏன் சார், கதர் துணியை செய்கிறவன் கையில் தான் நூலை இருக்கணும், அது மெஷினில் நூல் ஆக்க முடியாது. கதர் எல்லாமே தக்லியில் கையில் இந்த பஞ்சம் தான், அவன் உழைக்கிறான்டா. அந்த துணி முரட்டு துணியாக இருக்கலாம், கொஞ்சம் விலை அதிகமாகவும் இருக்கலாம், மற்ற துணியை விட ஒரு நேர்த்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நீ ஒரு டவலாவது வாங்கு. 10 துணி உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, ஜீன்ஸ் எல்லாம் வாங்கிக்க, ஒரு டவல் வாங்குடா. நீ ஒரு வீட்டுக்கு சோறு போட்டதுனாவே அவன் நினச்சி பார்த்தான், ஒரு டவல் வாங்கினோம்னா அதில் ஒரு 20 ரூபா அந்த டவல் சொன்னான், அந்த காசு எங்கேயாவது கொஞ்சமாவது அந்த நூற்றவனுக்கு போகும் இல்லையா, அப்போ அவனுக்கு சோறு போட்டிருக்கிறான் இல்லை. இவன் டவல் வாங்கலைன்னா அவனுக்கு யார் சோறு போடுவாங்க? எல்லாருமே டெர்லின் கிளாத்து, நைலான் கிளாத்து இப்படின்னு போயிட்டுருக்குறாங்க. இப்போது கதர் செய்கிறவனுக்கெல்லாம் செத்து போகிறாங்க, பானை செய்கிறவன் செத்து போகிறான், நகைப்பற்ற வச்சுருக்கிற மெஷின் வந்த பிறகு செத்து போகிறான். இப்போ இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறது எப்படி? நாம் அப்போது இந்த கைவினை பொருள் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும். இசைக்கலைஞர்கள்லாம் வாடுறாங்க, இசைக்குன்னு வாழ்க்கையை வாழறாங்க, ஆனால் அதுக்கு யாரும் காசு கொடுக்கறதில்ல. பாட்டு மட்டும் கேட்குறாங்க, கை தட்டுறாங்க, பெருசாக கேட்குறாங்க, அண்ணே ஒரு 2 பாட்டுக்கு இவ்வளோ கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. அவங்களெல்லாம் யார் உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னையில் இன்னைக்கு வரைக்கும் அவன் லீடிங் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிவில் லாயர், எல்லா சிவில் கேஸிலும் இருக்கக்கூடியவன், இன்றைக்கி அவன் கதர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறான். அன்னைக்கு போட்டான். ஒரு முறை இந்த கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் மியூசியத்தில் நான் ஓவியம்லாம் பார்க்க போனேன். கதர் ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் போனார், வேஷ்டியோட. என்ன இப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்கிறாரா இருக்கும், நம்ம தெரிஞ்சவராக இருக்காருன்ட்டு, அறிவு மிஸ்டர் சந்திரசேகரன் அப்படின்னு கேட்டேன். சார் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டான். இருந்துடுறா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னேன். நான் பெரிய லீடிங் லாயர் சார் இப்போ அப்படின்னு. அன்றைக்கி நீங்கள் சொன்ன சார்னு என்றைக்கும் போட்டுட்ருக்குறாங்க. அப்போ எத்தனையோ குடும்பத்துக்கு அவன் ஒளிவிலாக ஏற்றிருக்கிறான், வயிற்று பட்டினி தீக்கிருக்கிறான் இல்லையா. வேல்யூனுடைய உண்மையை கற்றுக் கொடுத்தோம்னா யாருமே அதை வந்து பணத்தின் மதிப்பு தெரிஞ்சால் தான் பத்திரக்கு பாத்திரம். ஒரு மதிப்பு தெரியலன்னா அதை தூக்கி போட்டுருணும்ல. இது நல்ல குணத்தினுடைய மதிப்பை மட்டும் உணர்ந்துட்டான்னா அவன் வாழ்நாளில் அதை விட வேறு என்ன செய்ய போகிறாங்க. வேல்யூ எல்லாருக்கும் தெரியுதுங்க, ஆனால் வேல்யூனுடைய வேல்யூ தான் தெரியல. எல்லாரும் பண்ணிக்கணும், அன்பு பாராட்டணும், உதவி செய்யணும், பொறாமப்படக்கூடாது, பிற பொருளை திருடக்கூடாது, மற்றவருக்கு இம்சை பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அப்படி வாழ்ந்தால் எப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கும்னு தெரிஞ்சதே இல்லை. அப்படி வாழ்ந்து அதில் ஒரு இன்பத்தை அனுபவிச்சிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் வாழ்நாளில் அவன் திருந்து வேறு மாதிரி செய்யவே முடியாது. வேல்யூ எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழந்தையில் எவ்வளோ வேல்யூ செலுத்துகிறோம், ஆனால் போட்டியை தானே வேல்யூவாக வச்சுருக்குறோம். நீ இவ்வளோ மார்க் எடுக்கணுங்கிற போட்டியை வேல்யூ வச்சிட்டோம்னா அவனுக்கு பொறாமைக்கு மேலே வேறு என்ன வரும்? அப்புறம் நிறைய பேர் புக் எழுதுறான், நம்பிக்கை, நம்புது நம்பிக்கை, புதிய நம்பிக்கை, விடாதே, முயல், வெற்றி தான் அப்படின்னு சொல்லி உசி பேத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ரின்னு வருது, எல்லாரும் கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும், எப்படி வந்து சுலபத்தில் வந்து பணத்தை அடைவதுன்னு சொல்லி செய்யும்போது எந்த வேல்யூ இருக்குது? பணம் தானே வேல்யூ ஆகி போச்சு. பணத்தை வேல்யூவாக வச்சோம்னு சொன்னால் மீதி எல்லா தர்மங்களும் அதர்மா தான் போகும்.
இந்த குழந்தைங்களுக்கு பணத்தின் வேல்யூவை நம்ம குறைச்சி குணத்தின் வேல்யூவை நம்ம அதிகப்படுத்தணும். பணமாக குணமாகலாம் படம் எடுக்கிறோம். பணமாக பாசமாக இதெல்லாம் யோசனை பண்ணும்போது இந்த படங்களெல்லாம் இனிமேல் வரமாட்டேங்குது. எந்த வேல்யூ கொடுக்குறாங்க? தலைமுடியெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டா ஒரு வேல்யூ, கண்ணா பின்னான்னு கிழிஞ்சு போன பேண்ட்டு முட்டியிலலாம் கிழிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு வேல்யூ, அப்புறம் நீட்டாக போட்டு போனால் அதை விட அதுதான் வேல்யூங்கிறான். எதில் வேல்யூ கொடுக்க வேண்டியமோ அதில் விடாமல் வேல்யூலெஸ் போகிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? மனதில் பிரம்மத்தின் வேல்யூ என்கிட்ட இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நம் மனசில் வாழ்ந்து பார்த்து வெளி உலகத்தில் வாழணும். இப்போ மனதில் வாழ்வது அந்தர்முக யோகம், அவ்வாறு வெளியே உலகத்தில் வாழ்வது பகிர்முக யோகம். அதில் திருஷ்யம் என்பது மனதில் இருக்கிற எண்ணங்களை திருஷ்யமாக பார்த்தல், அதுவாக இருக்கக்கூடாது, திர்க்காக மாறிடக்கூடாது. எண்ணங்களை திருஷ்யம்னு பார்க்கணும். என் முன்னாடி எரிகின்ற எண்ணங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், யாருடையதோ நடந்துக்கிட்டுருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது திருஷ்ய அனுவித்த அந்தர்முக திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி அப்படி பேர். இதில் போகும்பொழுது கடைசியில் இந்த திருஷ்யம் எல்லாம் நின்று போய்டும். எண்ணங்களாம் நின்று போன பிறகு எண்ணுபவன் மட்டும் நிற்பான். அவனுக்கு என்றதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தானே இருக்கிறேன், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போது சப்தத்துக்கு போயிடுறான். சப்தம்ங்கிறது காதால் கேட்டது. எது காதால் கேட்டது? குரு சொன்ன வாக்கியங்கள். நான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லி கொடுத்தார். எண்ணங்களெல்லாம் அடங்கி போயிடுச்சு, நான் மட்டும் நிற்கிறேன். இப்போது நான் யார் அப்படின்னு போது நான் சச்சிதானந்த ஸ்வரூபம், நான் அசங்கம்னு சொன்னார், கூட்டஸ்தன்னு சொன்னார், நிர்விகாரின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனந்தம்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, ஆனந்தம்னு நான் யோசனை பண்ணுறேன் அப்படின்னு நான் ஆனந்தம். ஏன் நான் ஆனந்தமாக இருக்கக்கூடாது? நான் எப்படி இல்லாமல் போவேன்? நான் ஆனந்தத்திற்கு தடையாக இருக்கிறது பண்ணேன். என் தடையாக இருப்பதெல்லாம் உடம்புகளும் மனசும் தானே, அது நான் அல்லவே, நான் ஆனந்தம் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிற நிலைக்கு இவனும் வந்துடும். மனமும் ஆனந்தம், அவன் சிந்திக்கின்ற எண்ணங்களும் ஆனந்தம்னா அது நிர்விகல்பம் ஆகிடும். தியான பொருளும் தியானிப்பவனும் ஒரே பொருளாக இருந்தால் அது பேர் சவிகல்பம். அந்த நிலை என்னன்னாக்கா ஒரு ஆனந்த நிலையில் அவன் நிற்கிறான், அதை பிரம்மமாக அவன் இருக்கிறான். எப்போ இருக்கிறான்? திருஷ்யத்தில் ஆரம்பித்து எண்ணங்களெல்லாம் சாட்சியினால் பார்த்து ஓய்ந்த பிறகு முதல்ல விஜாதியில் இருக்கும். அது வேடிக்கை பார்க்கும்போது சஜாதியமாயிடும். சஜாதியத்தில் இருக்கும்பொழுது அது தன்னை பற்றிய நிலையில் வந்து நிற்கும். அப்போ தான் பற்றிய சப்தம்ங்கிற சொல்லக்கூடிய வேத வச்சனங்களை, வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவமசி முதலிய பொருட்களை சிந்திக்கும் பொழுது தானே அதுவாக மாறி நிர்விகல்பத்து வந்துடுவான். அப்படின்னு அந்த நிர்விகல்பம் பிரமாதா என்றால் அறிபவன், பிரமே என்றால் அறியப்படும் பொருள். பிரமாதா ஆத்மா, அவன் அறிந்து கொண்டிருக்கும் பொருளும் ஆத்மா என்றால் இங்கே இரண்டு அல்ல, ஏகம், அதான் ஐக்கியம். அந்த நிலைக்கு நிர்விகல்பம் என்று பெயர். அது சிந்தனைகள் ஓய்ந்து தன்னில் தானாக இருத்தல். ஆத்மனி ஆத்மன சந்துஷ்டக, தன்னிலேயே தன்னில் ஆனந்தத்தை அடைதல் அப்படின்ற நிலையை பகவான் சொல்கிறார். சரி, இவ்வாறு அந்தர்முகமாக செய்து முடித்தவன முடிச்சிட்டமா, கொஞ்சம் தான் இருக்கேன். பகிர்முகமாக வரணும். இப்போ பகிர்முகமாக வந்து தியானத்தை முடிச்சுட்டு உலக வாழ்க்கைக்கு வந்துட்டோம். தியானத்தை விட்டுன்னா தியான ரூமத்தை விட்டு நம்ம வெளியே வரோம், நம்ம வண்டி எடுக்கிறோம், அப்புறம் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம டிராஃபிக்கில் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், ஏதோ வாங்க சொன்னாங்களே அப்படின்னு அந்த கடையில் நிறுத்தி வாங்குகிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன பண்ண போகிறோன்னா, அப்பொழுதும் உங்களுடைய எண்ணங்களை சாட்சியாக பார்க்கணும். ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் பழகிட்டீங்களே, இப்போ சாட்சின்னா போய்ட்டு திடப்பட்டுடுவான், சாட்சியத்தோடு கலக்க மாட்டான். இவனுக்கு பழக்கமாகி போச்சு, எதையுமே விலகி நின்று பார்க்குற மாதிரி, உள்ளே போய் மாட்டிக்கூடாது. விலகி நின்று பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுனால அசங்கம், நான் சங்கம் ஆகலை அப்படின்னு தன்னை அசங்கம்னும் போது ஆத்மாவாக தான் இருக்க முடியும். இப்போ சாட்சி தானே ஆத்மான்னு சொன்னோம், திருக்குன்ற போது சாட்சி திருக்கேவ ந திருசதே அப்படின்னு சொன்னோம். அந்த கரண சாட்சி திருக்கேவ ந திருசதே முதல்ல வந்துடும். இப்போ சாட்சிங்கிறது ஆத்மா. சாட்சி பாவனை வளர வளர ஆத்மா நானுங்கிறது வளரும். சாட்சி தான் ஆத்மா, எல்லாத்தையும் பார்க்குது. இங்கே வெளிமுகமாக பார்க்கும் பொழுது திருஷ்யமாக பார்க்குறான். ஜனங்க போட்டி போட்டுட்டு போகிறாங்க, ஒருத்தன் முந்திட்டு போகிறான்,
கவுண்டரில் கை நீட்டும் போதே இன்னொருத்த கையை முன்னாடி வச்சு தள்ளுறான். நாமெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், எவன் ஒருவன் முந்தி அடிச்சுட்டு போகிறானோ அவன் சிவப்பு கலர் நாய், எவன் ஒரு ஆசையில் மிஞ்சிட்டு இருக்கிறானோ அவன் கருப்பு கலர் நாய், எவன் ஒருவன் இதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறானோ அவன் வெள்ளை கலர் நாய். இந்த உலகத்தெல்லாம் பார்க்கும் பொழுதுட்டு இது வெள்ளை நாய், இது கருப்பு நாய், இது இச்சாசக்தி, இது கிரியாசக்தி, இது ஞானசக்தி அப்படின்னு மட்டும் பாருங்களேன். கல்யாண வீடு, பஸ் ஸ்டாண்டு, எங்கே வேணால் போங்க, மால், எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த உறவுகளெல்லாம் இருக்குதோ, உங்கள் வீட்டில் விருந்தாளி வந்தவொடனே மனசுக்குள்ள என்ன பார்க்கணும், நாயின்னு நினைக்க வேண்டாம், சிவப்பு கருப்பு வெள்ளைன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் சாட்சி. நாய்ங்க சண்டை போட்டால் உங்களுக்கு என்ன? ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு தெருமுனையில் 3 நாய்ங்க, சிவப்பு நாய், கருப்பு நாய், வெள்ளை நாய் அடிச்சுக்குது. நீங்கள் ஒரு நாய்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா? யாரையும் பண்ண மாட்டேன். இப்போ என் மனசுலேயும் இந்த வெள்ளை நாய் ஒன்று வரும், சத்துவ நாய். அப்புறம் அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு இச்சை நாய் வரும், கருப்பு நாய். அதை அடையிறதுக்கு எப்படியாவது இருந்து சிவப்பு நாய் ஓடும். அப்புறம் அதை அடைவது எப்படிங்கிற ஐடியா கொடுக்குற சவுத்து நாய் வந்துடும். ஏன்னா அறிவு இல்லையா அவன், அறிவை பயன்படுத்தி செயலை செய்து ஆசையை நிறைவேற்றுவது. இப்படி தான் நமக்கு 3 நாய்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆசைங்கிற கருப்பு நாய், இந்த செயலுங்கிற சிவப்பு நாயை பயன்படுத்தி எப்படி செய்யணுங்கிற சத்துவ நாயை 3 கொலாயிட்டு சண்டை பிடிச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையை 3 நாய்களின் சண்டையை வேடிக்கை பார்ப்பது போல் வெளியும் பார்க்கணும், உள்ளேயும் பார்த்து பழகிட்டோம். இந்த மனசு அப்படியே நிற்கும். நீங்கள் சொல்கிறீங்களே தியானத்தில் 2 நாளைக்கு அப்படியே இருந்து சார், இந்த தியானம் பண்ணி பாருங்கள், சாட்சி அப்படியே இருப்பான். அவன் எதுலேயும் கலந்துக்க மாட்டான், பழித்து இருக்க மாட்டான், கோபத்துக்கு பதில் கோபம் காட்ட மாட்டான், ஒரு துன்பத்தை பரிகாரம் தேட மாட்டான், அனுபவிச்சுட்டு போவோம். அது ஒரு நாய். இப்படி உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நாயின்னு பார்க்க வேண்டாம், இந்த குணங்களுடைய விளையாட்டு தானே. நானும் நிர்குணம், சாட்சி. எந்த குணத்திலையும் நான் ஒட்ட போகிறதில்ல, எல்லாம் குணங்களுடைய குணங்கள். இந்த குணத்துக்கு இந்த குணம் தான் வரும், இந்த குணத்துக்கு இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்க. இங்கே நல்லவனும் பார்க்கல, கெட்டவனும் கெட்டவனை சமமாக பார்க்குறல, இதுதான் சமாதி. இந்த மன சமாதியில் இருக்கும் பொழுது பகிர்முகமாகவும் உலக வாழ்க்கையிலும் நீ திருஷ்யமாக பார், 3 நாய்களை பார். முடித்த பிறகு இந்த 3 நாயும் பார்த்து இருந்தான ஒரு சாட்சி, அவன் யாருன்னு பாரு. அது சப்தம். சப்தம்னா வேதம். வேதத்தில் இந்த நிர்குணமாகிய என்னை பற்றி என்ன சொல்லியிருக்குது பார்க்கும்போது என்னை பற்றி என்னென்னா புகழுது தெரியுமா? இந்த ஞானியை ஒருவன் தரிசித்தான்னா அவன் பல கோடி யஜ்ஞங்கள் செய்ததுக்கு சமம். ஒரு ஞானிக்கு ஒருத்தன் உதவி செய்துட்டான்னா அவன் பல பேருக்கு அன்னதானம் செய்ததுக்கு சமம். ஒரு ஞானிக்கு துன்பம் பண்ணிட்டோம்னா பல பிராமணர்களை கொன்ற பாவம் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்குதே. நான் சாட்சியாக, ஞானியாக, இந்த ஞானம் உடையவனாக இருக்கும் பொழுது நான் அப்படிப்பட்டவன் என்று என்ன வேதம் புகழ்ந்திருக்குதே. நான் எதுக்கு இந்த இழிவான தொழிலில் நான் இறங்கணும்? நான் எல்லாருக்கும் மேலாக நிற்கிறனே அப்படின்னு நினச்சி நான் யார்? அப்போ ஞானம் எனக்கு என்ன கொடுத்தது, என்னை எப்படிப்பட்டவனாக வச்சுருக்குது அப்படின்ற எண்ணம் வண்டி ஓட்டும் போது, அயன் பண்ணும்பொழுது, துணி துவைக்கும் போது, எல்லா சமயத்துலேயும் இந்த சப்த அனுபவித்த போகும்பொழுது மறுபடியும் உடம்பெல்லாம் செய்துட்ருக்கோம். மனசு நின்று போய் நிர்விகல்பத்தை நிற்கும். நிர்விகல்பம் என்ன? ஆனந்தமாக இருக்கும். நிர்விகல்பன்னா எண்ணமே இல்லாதன்ல, எண்ணங்கள் போயிட்டுருக்கோம், ஆனால் ஆனந்தம் தடையில்லாமல் உள்ளே இருக்கும். எந்த வேலை வேணால் செய்யலாம். பாத்திரம் தேய்க்கலாம், பூஜை பொருள் எடுத்து வைக்கலாம், துணிமணியை மடித்து வைக்கலாம், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம், வந்தவங்களுக்கு காஃபி டீ கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு எதாவது தொழில் இருந்தால் செய்யலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த நிர்விகல்பம் எந்த வேறுபாடும் இல்லாமல் குணங்களோடு கூடாமல் ஆனந்தமாக நின்று கொண்டிருக்கும். இது தான் வித்யாலயில் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சாதனை முறை. அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்லோகம் வழியாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த ஒரு 5 ஸ்லோகம் தான் இருக்குது. அது முடிச்சிட்டோம்னா கடைசி சாப்டர் நாம் எப்படி பிரம்மமாக ஐக்கியமாக போகிறோங்கிறத அவர் சொல்கிற முறையில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம லஞ்சுக்கு பிரேக்குக்கு நம்ம சொல்லுவோம்.